எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், அடுத்து வேங்க வயல் தான். ஒருத்தரையும் தூங்கிடக்கூடாது, அவ்வளோ பேருக்கு வந்து கதறணும். அதுக்கப்புறம் சும்மா இருக்க மனுஷனா வெளியில் வாங்க பனையர் விட்டு வெளியே வர மாட்டாருன்னா வெளியே வந்தாருன்னா என்ன பண்ணுவான்னு காட்டணும்ல. அதாவது ஜல்லிக்கட்டு காலையாக அவுத்து விட்டீங்க, களத்துக்குள்ளே இறங்கிச்சு. இனிமேல் அதுவாக அடங்குற வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு சம்பவங்கள் பண்ணுற மாதிரி அடிக்கடி சம்பவங்களாக நடக்கும். உட்காந்து கதருக்கு வரிசையாக உட்காந்து வடிவில் வந்து ஒருத்தர் அலருக்குனே ஒருத்தர் வச்சிருப்பார்ல கதருக்குன்னே, அதே மாதிரி ஒருத்தர் சைடில் குறைச்சி கதற விடுங்க. இந்த கதறில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, தரம் தாழ்ந்த திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி. ஏன் தரம் தாழ்ந்து சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது யாராக இருந்தாலும் ஒரு அரசு கட்சி அறிஞ்ச ஒரு தலைவர்னா அவங்களை விமர்சிக்கணும் நாகரிகமான வார்த்தைகள் இருக்கு. ஆனால் திமுகவில் ஒரு உயரிய பதவியில் இருந்துக்கிட்டு இந்த ஆள் இவ்வளோக்குள்ள தரைக்குறைவா ரொம்ப ஏளனமாக தளபதி விஜயாவில் விமர்சனம் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு மூணாம் தர பேச்சாளர் இருக்கார்ல, ஒரு ஆபாச பேச்சாளர், அவரு பேசுறத மாதிரி இந்த ஆள் பேசும்போது இதான் அவங்களுடைய, அதாவது அந்த கட்சியோட லட்சணம் என்னன்னு தெரியுது நம்மளுக்கு. அவ்வளோதான். அந்த ஆள் என்னென்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜயாவில் பார்த்து, அதாவது நேற்று ஒரு நடிகர் ஒருத்தர் அங்கே போயிருக்காரு, ஒரு சின்ன பையன். அவனுக்கு அவன் அப்பா யாருன்னு தெரியுமா, ஆத்தா யாருன்னு தெரியுமா, உங்கள் அப்பனையும் கட்சியை தான் நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி விட்டோம் தெரியுமில்ல, அப்படிங்கிற பேர் ரொம்ப கொச்சையா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுகிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரத்தை தான் கட்டுது. உங்களுடைய கட்சியோட லட்சணம் என்னன்னா, கட்சியில் இவ்வளோ வருஷமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள தரம் தாழ்ந்து எதிர்த்தரப்புல உள்ள, அதாவது ஒரு அரசு கட்சியோட தலைவரை பார்த்து அவன் இவன் ஒருமையில அநாகரிகம் பேசுறது அவருக்கு கிடையாது, தளபதி விஜயாவுக்கு இழுக்கு கிடையாது, கவர் குறைச்சு கிடையாது. உங்களுடைய மக்கள் மத்தியில உங்களுடைய லட்சணம் என்ன, உங்களுடைய அப்ப இதான் உங்களுடைய கட்சியோட அழகு. அதாவது ஒருத்தங்க எப்படி வார்த்தைகளை பேசுறங்கிறது தெரியுதான், நாம யாருங்கிறது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ இவ்வளோக்குள்ள கீழ்த்தரமா தான் இருப்பீங்களா நீங்க. ஏன்னா ஒரு மூணாந்திர பேச்சாளர் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் பேசுறாங்கன்னா அது வேற, அவர் பொழப்பையா தான் காசு பேசுறோம். ஆனா அந்த கட்சியிலேயே ஒரு முக்கியமான பதில கூட இவரு ஆர்எஸ் பாரதி இந்த அளவுக்கு கீழ்த்தரம் பேசும்போது அப்ப அவங்க லட்சணத்தை பிடிச்சிட்டுங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம விவேக் அவருடைய காமெடி வரும், அப்படி உம்முன்னு இருப்பாப்புல, அதை படிக்காத மரத்தில் அதை அடி வாங்குறது நம்ம அழக்கூட வெளியே தெரியக்கூடாங்கிற மாதிரி. அதே மாதிரி இவங்க கதறது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னாடி அவங்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க அமைதியாக இருக்கிறாங்களா, இவர் அப்படி ஒவ்வொருத்தரையா விட்டு கதற விடுறாங்க. அப்படிதான் அவங்களுக்காக இவர் கதறாரு, அது மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக ஆர்எஸ் பாரதி இந்த அளவுக்கு கதறாரு. அப்படி ஒருமையில விமர்சிக்காராம் தளபதி விஜய் அவர்களை. நேற்று பிழைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் பண்றான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதற்குள்ளே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான் நேற்றுக்கு அந்த சின்ன பையன், நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களா, நீ யாருடா, உங்க அப்பா யாரு, உங்க ஆத்தா யாருன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது என்ன சொல்றீங்க, அம்மா அப்பா யார், ஆத்தா யார் தெரியுமா, அப்பா யார் தெரியுமா? அதாவது தளபதி விஜய் அவர்கள் யாரு, அவங்களுடைய அப்பா யாரு, ஆத்தா யாருங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த ஆர்எஸ் பாரதி இருக்கார்ல, அவருடைய அம்மா யாரு அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒருத்தங்களை பத்தி விமர்சிக்க முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். ஆர்எஸ் பாரதி நீங்க வந்துட்டு தளபதி விஜய்ல பேசுறது வந்து பாத்தீங்கன்னா தேல் கூட்டு இருக்குல்ல, தேன் கூட்டுல கல்லறிகிற மாதிரி. இனிமே தெரியும் அவங்களுடைய தொண்டர்லாம் எப்படி வந்து பேசுவாங்க. ஏன்னா தளபதி விஜய் எல்லாரையும் கட்டுப்பிடிச்சு வச்சிருக்காரு. டீசெண்டா நாகரிகமா பேசணும், யாரையும் அவதூறால பேசக்கூடாது, கடந்து போங்க, யாராவது விமர்சனம் வச்சா ஆதாரத்தோட வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்வலத்துக்கு தெரியும் தளபதி விஜயோடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது வெட்ட வெளிச்சமானது, அந்த ஒளிமுறை கிடையாது. உங்களுடைய பேக்ரவுண்ட் தான் யாருக்கும் தெரியாது. ஆர்எஸ் பாரதியோட அப்பா யாரு, அம்மா யாரு, அவங்களுடைய தாத்தா யாரு, அவங்களுடைய வரலாறு இனிமே மக்கள் வந்து எழுத்து வெளியிடுவாங்க, அதாவது தளபதியோட தோழர்கள், அப்போ தெரியும் உங்களுடைய இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இருந்தாலும் இன்னொன்று சொல்றாரு, அதான் கேட்டீங்கன்னா திமுக சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு, ஏ வேலு அப்படி முக்கியமானவங்க அனுப்பி அங்குள்ள பரந்தூர் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களா, அங்குள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதிலாக அங்கே விமான நிலையம் வருதுல்ல, அதற்கு பதிலாக அந்த மக்களுக்கு அதற்கு மேல் மதிப்புள்ள அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த மக்கள்லாம் அமைதியாயிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கட்டலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க தான் இடையில உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அங்கே போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்க, நீங்க சொல்றது உண்மைனா தளபதி அவர்கள் அங்கே போயிருக்கும் போது அந்த சின்ன பசங்கள்ல இருந்து வயசான வயது இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கைகூப்பி ஏதோ ஒரு தேவதூதர கடவுளை பத்த மாதிரி, ஐயா நீங்களாவது வந்து எங்களை காப்பாற்றி கொடுங்க, நாங்கள் இதை விட்டு எங்கே போகணும் அவ்வளோக்குள்ள கதறாங்க. அப்போ அவங்களாம் எந்த ஒரு மக்கள் பரந்தூர் இல்லையா அவங்களுக்குலாம்? அப்போ நீங்கள் போய் பேசுனீங்களே, டிஆர் பாலோட அனுப்பணும், ஏவா வேலு அனுப்பணும், அவங்களா போய் மக்கள்கிட்ட பேசிட்டாங்க சரி பண்ணிட்டான்னு சொல்றீங்களா? அப்போ அவங்க யார்கிட்ட போய் பேசுனாங்க? உங்கள் கட்சிக்காரங்களே வச்சு நீங்களே போய் உங்கள் கட்சிக்காரே பேசி திரும்ப வந்துட்டீங்களா?
அப்போ அங்கே 910 நாள் போராடி இருக்க மக்கள்லாம் இது வரைக்கும் போராடி இருக்காங்களா, அவங்களாம் ஏறப்பனா இல்லை எப்படி விட்டா பாருங்க. அதாவது அவங்க எல்லாரும் பேசிட்டாங்கன்னா அந்த மக்கள்லாம் சரின்னு சொல்லிட்டாங்களாம், தேவையில்லாமல் தளபதி விஜய் இப்போ அங்கே போயிருக்காராம். அடேங்க அப்பா என்ன உருட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி பேசுறத பார்க்கும்போது நம்மளுக்கும் சிரிப்பாக தான் இருக்கு. ஆனால் உங்களுடைய கதறல் பிடிச்சிருக்கு, இன்னும் கதற வேண்டி இருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பறந்துருக்கு போனார்ல, அது வெறும் ட்ரீசர் தான். நான் அடுத்தாப்புல வேங்கே வெயில்னு ஒரு பெரிய ட்ரெய்லர் இருக்கு, அதுக்கப்புறம் மெயின் பிக்சர்லாம் அதுக்கு அடுத்தாப்புல இருக்கு. ஒரு சம்பவம் நீங்கள் நினைக்காத சம்பவம் நடக்கும். தளபதி விஜய் அடுத்ததுல பண்ணுவார். கதை ரெடி ஆகிட்டே இருங்க. இல்லை அதாவது விமர்சனங்கிறது எல்லாருமே வைக்கலாம். அதாவது உங்களுக்கு கட்சிக்கு எதிர்ப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். அந்த விமர்சனம் வைக்கிறதுன்னு ஒரு கண்ணியமான ஒரு முறை இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவருடைய இந்த அளவு கூட நீங்கள் வரமாட்டீங்க. அவர் இந்த அளவுலையும் எவ்வளவுக்குள்ள மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ண தெரியுமா? அவங்களுடைய எப்படி வழிநடத்துறாரு பாருங்க. அவங்க கட்சி அதாவது உங்ககிட்ட இருக்கிறவங்களாம் வயது முதிர்ந்த ஆட்கள், அதாவது திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களாம் வயது முதிர்ந்தவர்கள். ஸோ அவங்களுடைய பேச்சிலே ஒரு கண்ணியம் இல்லை, ஒரு எப்படி விமர்சிக்கனே தெரியல. இவ்வளோ ஆண்டு காலமாக அப்படி கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் இப்போதான் வந்திருக்காரு, வந்து ஒரு இடம். இப்பவே அவர்கிட்ட இருக்கவெல்லாம் இளைஞர்கள், இளைஞர் பட்டாளம். அவங்க நினைச்ச என்னெல்லாம் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் பேசலாம். ஆனால் அவங்கள அவர் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக பேசாதீங்க, டீசென்ட் அப்ரோச் தான் அப்படின்ட்டு. உங்களுக்கு அதாவது ரத்தம் சுண்டி போன டைம்ல இருக்கிற உங்களுக்கே இப்படிலாம் பேச முடியும்னா, சூடேறி நிற்கிறவன் பேச ஆரம்பிச்சா, அவன் பேச ஆரம்பிச்சான்னு எப்படி இருக்கும்? அவர் வந்து ஒரு கண்ணசை காட்டினா போதும், அவ்வளோ பேர் வச்சு செஞ்சு போயிடுவானுங்க. ஆனால் எல்லாரும் அவரும் அடக்கி வச்சிருக்காரு. தளபதி விஜய் அப்படி பேசக்கூடாது, அநாகரிகமாக பேசக்கூடாது, நாகரிகமான வழியில தான் பேசணும், நம்ம கட்சியில ஒரு டீசென்ட் அப்ரோச் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அவர் வந்து வழி நிறுத்துறாரு. அதுதான் ஒரு தலைவர்கள். ஆனால் உங்க கட்சியிலையும் உங்க தலைவர் உங்க கட்சியோட எல்லாருமே பேச விட்டு ஆபாசம் உங்க மேடையை போட்டு விடுப்பாரு. நீங்க தளபதி விஜய் பத்தி ஆபாசமா நீங்க பேசுங்க, அவருடைய குடும்பத்தை எடுத்து பேசுங்க. இல்லைன்னா ஒரு கட்சியோட முக்கிய ஒரு பொறுப்புல இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள நீ யாரும் அப்பா யாரும் வார்த்தை யாரும் பேசுவாங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம், என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய லட்சணம் என்ன, உங்களுடைய கட்சியோட அதாவது உங்களை எதிர்க்கிறாருந்தா உடனே அவங்களுடைய குடும்பத்தை பத்தி இருக்க வேண்டியது, அவங்க இமேஜை காலிப்படுத்த வேண்டியது, உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண்கள் கூட சேர்த்து பேச வேண்டியது. இதை தவிர வேற என்ன தெரியுதுன்னு கேட்கிறேன். ஸோ இதை வந்து பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் தெரியுது. உங்களுடைய முகத்தில் அடி ஒன்றுனா கிழிச்சிட்டே வருது. நம்ம தளபதி விஜய் அது முழுசுமா கிழிச்சு தொங்க விட்டுருவார். அப்போ தெரியும் தமிழ்நாட்டில் தளபதி விஜய்லாம் யார், அவருடைய பவர்னா என்னன்னு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுகவோட பாஜக தான் மிகப்பெரிய ஒரு கதறல். அதாவது நேற்றே அண்ணாமலை ஒரு கதறல் சொன்னால, இப்போவாது RS பாரதி இன்னைக்கு கதறி இருக்காரு. ஆனால் பாஜக பெண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெண்கள் நாம என்றைக்குமே விமர்சிக்க மாட்டோம் நம்மளுடைய சேனலில், அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அதை கடந்து போக முன்னாடி அவங்கள பற்றி பேசணும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் வானதி சீனிவாசன், இவங்க ஆட்கள்லாம் ரொம்ப தளபதி விஜய் பறந்துருக்க போனதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் அவர் இதுக்கு முன்னாடி மற்ற கட்சிகள், அதாவது உங்கள் கட்சியை சேர்ந்த பிஜேபி சேர்ந்தவங்க அங்கே மதுரையில் போய் டங்ஸ்டனுக்காகலாம் பேசினாங்கல்ல, அப்போலாம் ஏன் நீங்கள் பற்றி அதை பற்றி விமர்சனம் பண்ணல? இன்னைக்கு பறந்தூருக்கு போகிறத மட்டும் யாராலையும் பொறுத்துக்க முடியல. அதுதான் ஏன்னு தெரியல. அதில் மட்டும் திமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு உரசுறாங்க. என்னடா அதுலயும் இந்த தமிழிசை சவுந்தரராஜன்லாம் ஒரு பட்டி மேல போயிட்டு எதுகை மோனையில பறந்து போனாரா இல்ல மறந்து போனாரா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுக்கிறது. 910 நாட்களாக அந்த மக்கள் போயிட்டு இருக்காங்க. அவர் ஏன் இன்னைக்கு போனாரு, ஏன் அவரு அப்படி இப்படின்னு நான் கேட்கிறேன். 910 நாட்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் இன்னுமே முடிவுக்கு வரல. பிரச்சனை இப்படிதான் நின்றுட்டு தானே இருக்கு. அவரு கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. நீங்களாம் வந்துட்டு இவ்வளவு வட்டமா இருக்கீங்களா? அந்த பிரச்சனை தீர்த்துட்டீங்களா? இல்ல 35 தலைவர்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கான்னு சொல்றாங்க. 35 கரெக்டா தெரியல சரியா. ஆனா இது வரைக்கும் அந்த நியூஸ் எல்லா பக்கமும் சென்சேஷனல் நியூஸ் மாதிரி வைரல் ஆயிடுச்சா? ஆகல. நேற்று தளபதி விஜய் அவர்கள் போனதுக்கு அப்புறம் தானே அது லோக்கல்ல இருந்து நேஷன் மீடியா வரைக்கும் பரபரப்பு வைரல் ஆகுது. எதுக்காகுது? உடனே தமிழக அரசுல இருந்து ஒரு சட்டம் வேற வரும்ல, அதை வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி வருது? தளபதி விஜய் அங்க போனதுக்கு அப்புறம் தானே வருது. இல்ல என்னன்னு கேட்கிறேன். அப்போ உங்களுக்குலாம் அந்த அளவுக்கு அவரை பார்த்து பயப்படுறீங்கன்னா அந்த பயம், அந்த கதறல் தான் முக்கியம். ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய கதற வேண்டியிருக்கும். இது மட்டும் பார்த்தாது. அதாவது உங்களுடைய அந்த பாஜகவோட திமுகவோட இந்த ரகசிய உறவுலாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். இல்லைனா இந்த விஷயத்தில் அரசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மாநில அரசு முழுக்க காரணம் சொல்லிட்டு ஒதுக்க வேண்டியது. அதை விட்டுட்டு ஏன் அவர் இப்போ பண்ணாரு, ஏன் இப்போ பண்ணாலும் ஒட்டு மொத்தமாக அவ்வளோ பேர் வைக்கிற சண்டைனா அப்போ இது வந்து பெரிய இஷ்யூவானா நீங்களும் டம்மி ஆயிருவீங்க. அதாவது உங்களுடைய இந்த உறவு வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே தளபதி விஜயில் எதுக்குற மாதிரி அவ்வளோ பேரும், அதாவது திமுக விடவும், திமுக வந்து இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா திமுகவோட பாஜக இந்த விஷயத்துல மும்முரமா அடி முண்டிக்கிட்டு வந்து கதறாங்க தளபதி விஜய்க்கு எதிராக. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இவ்வளோக்குள்ள திமுகவும் பாஜகவும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மாறி மாறி அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி தரம் தாழ்ந்து அதாவது தளபதி விஜய் அவர்களை அவங்க பத்தி விமர்சனம் பண்றாங்க, அந்த அளவுக்கு கேவலம் பேச இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.